மேஷ ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகும்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்குது. சில நேரம் அது நம்ம கைக்கு எட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றி வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குதுங்க. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்தில் விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அதையெல்லாம் சும்மா இல்லைங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமாக இருக்குது. இந்த பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை நடக்கிறதுக்கு காத்திருக்கு. பல நாட்களாக மனசில் வச்சிருந்த ஒரு ஆசை உங்களுக்கு நிறைவேற போகுது, அல்லது எதிர்பாராத சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையின் திசையவே மாற்ற போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு கூட உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் அலட்சியமோ அல்லது கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளையும் உருவாக்கலாம். அதனால் எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துல செவ்வாயும், சகோதர ஸ்தானத்துல புதனும் சூரியனும், சுகஸ்தானத்துல குருவும், புத்திரஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும், லாபஸ்தானத்துல ராகுவும், அயன சயன போகஸ்தானத்துல சனியும் இருக்காங்க. இதன் காரணமா பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை குறையிற மாதிரி இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனமாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். எதிலும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் நீங்க செயல்பட போறீங்க. உத்தியோக பணிகளில் உயர்வான சூழல்கள் இருக்கும். நீங்க நீண்ட நாளா மனசுல நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் நல்லா நடக்கணும்னு மெனக்கெட்டு சில விஷயங்களை செய்வீங்க. அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க. உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு மனை விற்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பொது வாழ்க்கை மற்றும் சமூக பணிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதன் மூலமாக ஆதாயமும் கிடைக்க போகுது. நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 10, 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்காரு. அவர் வக்ரம் அடைவது உங்களுக்கு நல்லதல்ல. அதே சமயத்துல குருவின் பார்வை சனி மீது பதியறதுனால அதன் கடுமையும் குறையும். எனவே தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும். சனியின் பார்வை 2, 6, 9ஆம் இடங்கள்ல பதியுதுங்க. வக்ரம் பெற்ற சனியின் பார்வை அப்படிங்கிறதுனால குடும்பத்துல சில குழப்பங்கள் ஏற்பட்டு அகலும். நிம்மதி கிடைக்கிறதுக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளையும் நீங்க மேற்கொள்வது நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே சமயத்துல பெற்றோர் வழியில கொஞ்சம் ஆதரவு குறையலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்க விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய நேரமா இருக்க போகுது. கூட்டாளிகளால் ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு அவ்வப்போது நீங்க கணக்குகளை சரி பார்த்துக்கிறது நல்லது. சினிமா மற்றும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சிருவீங்க. உடல் நலத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தாலும் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து வருவீங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதோடு கூடுதலான பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்போ நல்லபடியாக மாறும், நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும் நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமா யோசிக்க வச்சுட்டு இருக்கோம். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலா 4 நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா,
என்னை உண்மையா நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாம என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்க ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடியவங்க கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்க நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. நீங்க தவறான நபர் அப்படின்னும் அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களை சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமா எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சா இங்க காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்தை எப்ப செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலனாலும் அது காலதாமதமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸிங்க, சில நிமிஷத்தில் நடந்துடும். ஆனால் நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதனால் எப்போவுமே எதிர்பார்ப்பில் குறைச்சிக்கிட்டு எப்பவும் போல் இயல்பாக இருக்க நீங்கள் பழகிக்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளாக இருந்தால் பரவாயில்லைங்க, ரொம்ப வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு, எனக்கு சுத்தமாக நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எப்போ நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியலை, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னமுமே நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும், எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு கூடி சீக்கிரத்திலேயே மாறப்போகுதுங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக 1 டிகிரி 2 டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் சில பேர் இருப்பீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் குறைவான சம்பளத்தில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த சுக்கிர ஆதித்ய யோகம் காரணமாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோட கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்திச்சு கடனில் இருக்கவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலுமிருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுதுங்க. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்கிறதன் மூலமாக இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழலில் நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலையா இருந்திருக்கும். அதனாலே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல்கள் வந்திருக்கும். சில இடங்கள்ல மற்றவங்களுக்கு கடனா பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேல இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமா மருந்து மாத்திரைகளை அதிகமா சாப்பிடுவீங்க. ஆனா அது குணமடையாம தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரகநிலைகள் காரணமா மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்து நீங்க மீண்டு வர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சுருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழியேத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நம்ம மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்க. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாமல் நம்ம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்கள் பெருசாக மதிச்ச சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமுமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்களும் தான்.
காரணம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில நீங்க பெருசா எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தா போதும், உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசுல நிம்மதி இல்லாததுனால உங்க முகத்திலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நீங்க ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாதிதான் நிறைவேறுது. அதனாலேயே உங்க வாழ்க்கை கனவு மாதிரி ஒரு பிடிப்பே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலா இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்தில் யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்க வேண்டுதலா வச்சிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பழிக்க போகுது. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டு இருந்திருக்கும். அதை நேரடியாக சொல்லாம ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களா காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்க அப்பா அம்மா ஒத்துக்கலை, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்தில் ஏமாத்திட்டு போகக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாக திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்க மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இதுவரைக்கும் பொது இடங்கள்ல நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்றுப்பீங்க. ஆனா இதுக்கப்புறமா நீங்க துணிஞ்சு செய்ய போறீங்க. இதன் காரணமா உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமா இருக்க போறாங்க. இதுவரைக்கும் நீங்க பேசின பேச்சை விட இனி எல்லார்கிட்டையுமே நம்பிக்கையோடு பேச போறீங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்துல நெருங்கிய உறவுகள் மரணத்தால மன வலிமையை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. இதற்கு பிறகு மன வலிமையோடு எல்லா காரியங்களையுமே நீங்க செய்ய போறீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்க குடும்ப பொருளாதார சூழலை உயர்த்த போகுது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. நீண்ட காலமா உங்க குடும்பத்துல வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை எல்லாமே சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போகிறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போகிறாங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்ற போகுதுங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இந்த கிரக நிலைகள் காரணமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் போதும் அதை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும். சில மனிதர்கள் தடையாக வந்து நிற்பாங்க. அதனால எல்லா இடத்துலையுமே கவனமா இருக்கணும். யாருக்கும் எந்த இடத்துலையும் விஷயத்தை முழுசா தெரிஞ்சுக்காம வாக்குறுதிகள் கொடுக்கிறதோ பொருளாதார உதவிகள் செய்யறதையோ உடனே செய்யாம கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பேரை கெடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க கவனமா இருக்கணும். சனிக்கிழமைகளில் சனி வழிபாடு செய்கிறதும் பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காதுங்க. எல்லாமே நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போகிறீங்க. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.